சில பொண்ணுங்க அப்பாவியா இருப்பாங்க, குறும்பு பண்ண மாட்டாங்க. குறும்பு பண்றவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, டீசன்சி மெயின்டைன் பண்ணுவாங்க. வேற சில பொண்ணுங்க குறும்பு பண்ணுவாங்க, ஆனா அவங்களால மத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. வேற சில பொண்ணுங்க ஏஞ்சல் மாதிரி தெரிவாங்க, எல்லா அழகும் அவங்க கிட்ட தான் இருக்கும். யார்கிட்ட அழகு இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் அன்பா பேசுவாங்க. ஒரு சில பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சரா இருப்பாங்க, அவங்க ஆண்களுக்கே சவால் விடுற மாதிரி நடந்துப்பாங்க. ஆனா இப்ப நீங்க பார்க்க போற பொண்ணு படம்னு இப்படி மட்டமா பேசாதடா. இந்த பாரு, சினிமாவில் நிறைய விஷயம் இருக்கு. அதுவா உன் பிரச்சனை? ஓப்பனிங் சீன்லயே ரொம்ப ஓவரா எதிர்பார்க்காதடா. முதல்ல நம்ம போய் சீட்டில் உட்காந்துட்டா மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு நடக்கும். சரி, அதெல்லாம் விடு. ராத்திரி கிரிக்கெட் மேட்ச் பார்த்தியா? நோ 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 பிச்சில் ப்ராப்ளம்னா நான் ஒத்துக்க மாட்டேன். பிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆஃபீஸ் போகணும். நீங்க கொஞ்சம் எந்திரிச்சிங்கன்னா நான் என் வண்டியை எடுத்துக்குவேன். ஓகே ஓகே. டேய், எவன்டா என் டயரை கழட்டுது? நான் தான். கொஞ்சம் அங்க பாரு. இது 2 வீலர் பார்க்கிங். எக்ஸ்ட்ரா வீல் இருந்தா எங்க பாஸ்க்கு பிடிக்காது. அதனால தான் உன் ஆட்டோல இருந்து ஒரு வீலை கழட்டிட்டேன். இந்த உன்னோட வீல வெளியில போய் மாட்டிக்க. ஓகே. இன்னொரு தடவை உன் ஆட்டோ இங்க பார்க் பண்ணேன்னு வச்சுக்க, வீல் இருக்கும், ஆட்டோ இருக்காது. பாய். திமிரு பிடிச்சவன். ஆஹா, என்ன கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருச்சு. ஒன், 2, 3. ஹலோ மேடம், என்ன வண்டி அங்க நிறுத்துறீங்க? அந்த லெஃப்ட் சைடுல நிறுத்துங்க மேடம். இப்ப உங்களுக்கு காட்டுறேன் இந்த பார்க்கிங் சீனோட ஆட்டம் என்னங்கிறது. ஹலோ மேடம், வண்டியை ஏன் அங்க வைக்கிறீங்க? அங்க பெரிய முதலாளி கார் வரும். ஒரு வேலை பண்ணுங்க, முன்னாடி நிறுத்தின இடத்துல நிறுத்துங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமா மேடம்? தேங்க்யூ மேடம். சீனுன்னா சும்மாவா? ஆஹா, எவ்வளோ கலருண்டா சாமி. இவ்வளோ டேலண்ட் இருந்து இந்த பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்குது. உள்ள போங்கம்மா. இவ்வளோ சென்ட் அடிச்சிருக்காங்கன்னா நிச்சயமா யாரும் குடிச்சே இருக்க மாட்டாங்க. மேடம் கொஞ்சம் நில்லுங்க, லிஃப்ட் ஃபுல்லாகிடுச்சு, அடுத்த ட்ரிப் ஏறிக்கலாம். வரா பாரு நம்ம ஆஃபீஸ் வாங்க.
ப்ராஜெக்ட் ஃபைல் என்னாச்சு? சார் அது ரீசன் எல்லாம் வேண்டாமா, ரிசல்ட் என்னாச்சு? நேத்து நான் சொன்ன ப்ராஜெக்ட்ல ரெடி பண்ணியே இல்லையா? செஞ்சுட்டேன் சார். ஆனா இந்த ஆனா ஆவண கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா நீ நாளையில இருந்து ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். யூ கேன் கோ நவ். ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா, 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 ஆஞ்சநேயா. சார், சார், கெஸ்ட் ஹவுஸ். கெஸ்ட் ஹவுஸ். ஹெல்ப் மீ. ஐயோ சார், எந்திரிக்காதீங்க. சைலண்ட் பாட்டில் ஏறிட்டு இருக்கு. டாக்டர் உங்களுக்கு பெயின் கில்லர் போட்டிருக்காரு. நாளைக்கு காலையில வரைக்கும் கம்பல்சரி பெட் ரெஸ்ட்ல இருக்கணுமா? அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எக்ஸ்ரே எடுக்கணுமா? அப்படின்னா காலையில வரைக்கும் இப்படியே படுத்துருக்கணுமா? இல்ல சார், அவ்வளோ ஸ்பீடா கார் ஓட்டினா இப்படித்தானே நடக்கும். ஐயோ, நான் சொல்லல சார், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் தான் சொன்னாரு. நான் போய் உங்களுக்கு பால் கொண்டு வரேன். நான் உங்க பேக்கெல்லாம் ஓபன் பண்ணல சார், அப்படியே கொண்டு வந்தீங்க வச்சுட்டேன். நீ இதுல இருந்து ஏதாவது எடுத்துருப்பேன்னு நான் நினைக்கல. உனக்கு என்ன கொடுக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உயிரை காப்பாத்தினதுக்கு நான் ஏதாவது சன்மானம் செய்யணும்ல. என் கண்ணை பார்த்தோம்னு இப்படி பயப்படுற? இந்த கண்ணுக்கு லைசன்ஸ் இருக்கு. செல்ஃப் செக்யூரிட்டிக்காக என்ன மாதிரி ஆளுங்க இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை. என்னை காப்பாத்தினதுக்காக ஏதாவது பரிகாரம் பண்ணித்தாகணும். என்னதான் கிஃப்ட் கொடுத்தாலும்
அது உயிருக்கு ஈடாகாதுன்னு தெரியும். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நீங்க இந்த டேப்லெட் போட்டுட்டு பால் குடிச்சிட்டீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தபோது பின்னாடி ஏதாவது வண்டி வந்திருந்தா நான் அங்கே போயிருப்பேன். உனக்கு இவ்வளவு சிரமம் வந்திருக்காது. இது வரைக்கும் நம்ம அறிமுகம் கூட ஆயிக்கல. என் பேர் கிருஷ்ணபிரசாத். உன் பேரு என்னம்மா பார்க்குற? ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல சொல்லு. கன் இருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும்ல சார். யார் மேலேயாவது கோவம் வந்துச்சுன்னா உடனே சுட்டு தள்ளிடலாம்ல. சுட்டு தட்டுறதுக்கு ஒன்றும் அதுக்குள்ள சிகரெட்ஸ்லாம் கிடையாது, புல்லட்ஸ். நீங்க எப்பவாவது யாரையாவது சுட்டு இருக்கீங்களா? என்னம்மா நீ ஆக்ஷன் சினிமாலாம் ரொம்ப பாப்பியோ? இல்லை சார். வீடியோ கேம்ஸ் ஆடுவியா? ம்ஹும். அப்போ எதுக்கு கண்ணை பார்த்த உடனே அவ்வளோ எக்ஸைட் ஆயிட்ட? அது இதை பாருமா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன நினைக்கிறியா அதை சொல்லு. எதுக்கு பயப்படுற? இப்போ மட்டும் நான் பயப்படல சார். எப்பவுமே பயத்தோடையே தான் இருக்கேன். எதை சொல்லணும்னாலும் பயம், எதை செய்யணும்னாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். ஏன்னா எல்லாரும் என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க சார். எல்லாரும் என் லைஃபை டிஸ்டர்ப் பண்றவங்க தான். எனக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்டயும் கண்ணு இருந்துச்சுன்னா, அவங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன் சார். இந்த பிரச்சனை உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 199 பேரோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் நினைச்சிருப்பாங்க தெரியுமா? மற்றவங்களால நீ பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் அவங்க கிடையாது, நீயும் உன்னோட விதியும் தான். கரெக்டு தான் சார். அதனால தான் சார் யாரையும் என்னால எதுவுமே செய்ய முடியறதில்ல. என் விதியை நினைச்சு நான் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சார். இப்போ நான் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன். ஜெயிச்சு காட்டுறியா? எப்படி சார்? இதை வாங்கிக்கோ. ஐயோ, நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்னேன் சார். என்னதான் நீ பயத்தோட பேசினாலும் இப்பவும் உன் கண்ணில் கோபம் தெரியுது. அது போகணும்னா நிச்சயம் இது உனக்கு தேவை. வாங்கிக்கோ. வேண்டாம் சார், எனக்கு இது வேண்டாம். உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவங்களை பார்த்து நீ பயந்துருக்கலாம். ஆனால் இதால் அவங்களுக்கு புரி வைக்கிறதுக்கு நீ பயப்படாத. எதுக்குன்னா அவங்கள நீ என்ன செஞ்சாலும் அது நியாயமாக தான். ஒரு தடவை நீ இதை அழுத்துனீங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவ்வளோ. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீ நினச்சது மாதிரியே உன் கையில் ஒரு கன் இருக்கு, அதுக்குள்ள ஒரு புல்லட் இருக்கு. அதால் ஒருத்தரை கொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. போய் யார் மேலே உனக்கு கோபம் அதிகமாக இருக்கோ அவங்கள ஷூட் பண்ணிட்டு வந்துடு. சார் என்ன சொல்றீங்க நீங்க? பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத, தைரியமா போ. இந்த கன் என்னது, அதில் இருக்கிற புல்லட் என்னது, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். என் லைஃப்பை செட் பண்ணதுக்காக நான் உனக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உன்னோட இந்திய லைஃப்பில் யார் மேலே உனக்கு கோபம் அதிகமாக இருக்கோ அவங்க ஷூட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. போ, கிளம்பு, வேட்டையாடு. வெற்றியோட டோன்ட் வேஸ்ட் த புல்லட், டோன்ட் மிஸ் த சான்ஸ். நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கும் போது உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும். நில்லுமா, எப்படி போவ? எப்படி? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு எனக்கு ஃப்ளைட், அதுக்குள்ளே முடிச்சிரு.
ஹலோ. கிளாமரா ஒரு பிக்சர் டவுன்லோட் ஆகுதுடா. எடு சீக்கிரம் எடு. டேய் நீ காட்டின பிக்சர்ல கிளாமர்லாம் இருக்குடா. சூப்பரா மச்சி. ஜூம் பண்றது அப்புறம் பார்த்துக்கலாம். எதுவும் மிஸ் பண்ணாம போட்டோ வேடுறேன். பஸ்ஸுக்குள்ளேயும் ஒரு பிக்சர்டா. சூப்பரா. டேய் கரெக்டா இருடா. எதையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுறேன். வாயை மூடுறா. இது ஷேர் பண்ற ஃபிகர் இல்லடா, சேவ் பண்ற ஃபிகர். ஒழுங்கா மரியாதை எல்லாத்தையும் உங்களுக்கு மெயில் பண்ணு. சூப்பரா இருக்குல்ல? கரெக்டா மச்சான். ஏய் பிஸியா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. மேட்டர் சீரியஸ் ஆயிடும். என்னடா ஏதோ ஃபேஷன் பரேட் எடுக்கிற ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அது வந்து இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கிறதுக்காக. ஓஹோ. ஓ அப்ப இது போட்டோ ஷூட் இல்ல, ஜஸ்ட் Yeah. ட்ரையல் ஷூட்னு சொல்ற. நல்லா தான் எடுத்திருக்க. ஆல்பம் போட்டு கொடுப்பியா? போட்டு கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? அது சரி. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எடுத்திருக்கிற போட்டோஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கணும்ல. ம். என்னடா போட்டோவே இல்ல? உள்ள இருந்ததே. சாரிடா. நீ ஏதோ கேமரா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போட்டோஸ் எடுத்திருக்க. நான் அதுல இருக்கிற ஆப்ஷன் சரியா ஒர்க் பண்ணதா இல்லையான்னு டெலீட் பண்ணி தொலைச்சிட்டேன். அதுக்கு ஏன்டா ஓ மூஞ்சி அப்படி போகுது? என்னமோ ஓ சொத்தை நான் எடுத்துக்கிட்ட மாதிரி. டேய் போய் வேலைய பாருடா. ஏய் அவன் போனா என்ன, நின்னா நமக்கு என்ன? வா போலாம். லக்ஷ்மி லக்ஷ்மி ஐயோ கோர்ட்ல கூப்பிடுற மாதிரி என்ன அவசரம்? சுகாசினி வந்துட்டாளா? வந்துகிட்டே இருப்பா, நேரமாச்சுல. சரி இந்தா கடவுள் பிரசாதம். என்ன திடீர்னு நீங்க மட்டும் கோவிலுக்கு? சம்பளம் கிம்பளம் வாங்கிட்டீங்களா என்ன? உனக்கு எப்பவும் சம்பளத்து மேல தாண்டி கண்ணு. நம்ம பொண்ணு இன்னைக்கு கடைசி பரீட்சை எழுதிட்டு இருக்கல்ல, அதான். இன்னுமா எழுதிக்கிட்டு இருப்பா? நல்லபடியா எழுதிட்டு புறப்பட்டு வந்துகிட்டே இருப்பா. நல்லபடியா எழுதுறது மட்டும் இல்லடி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்ற அளவுக்கு எழுதணும்னு கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். சரி சரி உட்காருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி வா. சுப்பிரமணி. யாரு? சுப்பு. டேய் நரசிம்மன் தானே? வாடா வாடா வந்து உட்காரு வா. ரொம்ப நாளாச்சுல உன்னை பார்த்து, அதனால தான்டா அடையாளம் தெரியல. நீ என்ன எப்படா மறந்து போன? நான் அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீ தான் கொஞ்சம் தொப்பை போட்ட. என்ன அப்படி பாக்குற லக்ஷ்மி? நம்ம நரசிம்மன். நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? பிரமாதமா இருக்காங்கம்மா. அவங்க விஷயமா தான் வந்திருக்கேன். பெரியவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா, அதுக்காக தான் வந்திருக்கேன். சந்தோஷம்டா, நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். சரி இப்போ நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? பிசினஸ் இல்லடா, வேலையில தான் இருக்கேன். என்ன வேலை? என்கிட்ட சொல்லவே இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? சிபிஐல இருக்கேன். சிபிஐயா? நல்ல வேலை தான். அது நல்ல வேலை தான், ஆனா எல்லாம் சீக்ரெட்டு. உண்மையிலேயே என் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கன்னு எனக்கே தெரியாது. அது முக்கியமான ஆபீசர்ஸ் மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்ல, யாராவது பொண்ணுங்களை கடத்திட்டாலோ, கொலை நடந்தாலோ, மாஃபியா பிரச்சனைனாலோ, ட்ரக்ஸ் பிரச்சனைனாலோ, இப்படி எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி உடனே போகணும், அவங்கள அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடணும். இதான்ப்பா என்னோட கார்டு. அது சரிடா. இப்போ இந்த சூழ்நிலையை எடுத்துக்கோ. ஓகே. நீ இப்போ என் கூட இருக்க. ஓகே. சடனா டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் வந்துச்சு. நீ போனுமே என்ன பண்ணு? ஓகே. இதான் எங்க டிபார்ட்மெண்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த நம்பர்ல ஃபோன் பண்றேன்னு வெச்சுக்க, என்னோட சேர்ந்து இன்னும் 100 பேருக்கு அந்த ஃபோன் போகும். யார் அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். கடைசியா நம்ம காலேஜ்ல நடந்த சண்டையில பிரிஞ்சு போனோம். மறுபடியும் பிள்ளைங்க கல்யாணத்துல சந்திக்கிறேன். டேய் என்னோட பையன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். இத பாருமா, இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீ வரலனா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். வரேன்டா, வரேமா. வந்துட்டியா? என்ன ஆண்டி ரொமான்ஸா? அங்கிள் வீட்ல இருக்காரு போல. ஏய் குரங்கே வாய மூடு. இத வாங்கிக்கோ குரங்கு. என்ன ஆண்டி நீங்க கூடவா? எடுத்துக்க, சாமி பிரசாதம் தான். ஓ பிரசாதமா? என்ன விஷயம்? உங்க பொண்ணு ரேங்க் எடுக்கணும்னு பூஜை பண்ணீங்களா? அவளுக்கு ரேங்க் கிடைக்கணும் இல்லடி, நீ பாஸ் ஆனா போதும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். உங்களுக்கு அந்த டவுட் வேணாம் ஆண்டி, டெஃபினட்டா நான் பாஸ் பண்ணிடுவேன். எப்படின்னா நான் காப்பி அடிச்சு எழுதுனது உங்க பொண்ணு பேப்பரை பார்த்து தானே. திருட்டு கழுத. பை. ஏய் நில்லுடி. மறுபடியும் என்னங்க? வீட்ல இருந்தா போதுமே, டிராஃபிக் போலீஸ் மாதிரி அங்க போய் இங்க போய் ஆர்டர் போட்டே இருப்பீங்களே. சொல்லுங்க. சுகாசினி எழுதிட்டாளா? எழுப்பி காஃபி கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். உனக்கு அறிவுங்கிறது இருக்கடி? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அறிவு இருந்தா உங்களே கல்யாணம் பண்ணி இருக்க போறேன். சொல்லுங்க. சரி சரி வாய மூடு. பெட் காஃபிங்கிறது தூங்கி எழுந்த உடனே கொடுக்கறது. தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி கொடுக்கறது இல்ல. அவ ஏந்திரிக்கிட்டோம் அப்புறமா போய் கொடு. குடுத்தா இவரு தொல்ல, குடுக்கலன்னா அவ தொல்ல. 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். குட் மார்னிங். இப்பதான் விடுதா மகாராணிக்கு? கத்துற
அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ்வளவு பயம் இருக்கிறவ இவ்வளவு நேரம் தூங்க கூடாது. பொழுதோட எந்திரிக்க வேண்டியதானே? சரிம்மா, நாளையில இருந்து சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் எப்பயும் அழகா தான் இருக்கேன். நீ தான் பேய் மாதிரி இருக்க. இந்தா முதல்ல கிளிப்ப போடு. தேங்க்ஸ்மா. அது சரி, இவ்ளோ நல்லா சமைக்கிறதுக்கு உனக்கு யாரும்மா கத்து கொடுத்தா? வேற யாரு? எங்க அம்மா தான். அப்படியா? அப்ப அதே மாதிரி என் அம்மாவும் எனக்கு கத்து கொடுப்பாங்களா? கையேறி சமையல் கத்துக்கிற மூஞ்சியாது. பொண்ணா லட்சணமா காலையில எந்திருக்காம இப்ப வந்து காக்கா பிடிக்கிறியா? சரி, காக்கா பிடிக்கிறேன்றத கண்டுபிடிச்சிட்டேன். சரி, நான் டைரக்டாவே விஷயத்துக்கு வரேன். அம்மா, ஒரு கப் காஃபி. வெல்கம் மேடம். மார்க்கெட்டுக்கு வந்துங்கிற புது ஐட்டம். ரேட் கொஞ்சம் அதிகம் தான், நல்லா ஃபாஸ்ட்டாக சேல் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் மேடம். இது எனக்கு கிஃப்டா தருவியா? நான் உனக்கு முத்தம் தரேன். சாரி மேடம், நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். சோ வாட்? இதுக்கு முன்னாடி இந்த ஷாப்க்கு ஓனரா இருந்தான். இப்படி கிஃப்ட்ஸா கொடுத்து ஒர்க்கர் ஆயிட்டான். ஏய், இங்க பாரு, இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரியலி ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் எடுத்துக்கிறேன். ஹேய், ஸ்வீட் குட்டி. ஏய், ஏய் அனிதா, இது ரொம்ப சிம்பிளா கியூட்டா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். அண்ணா, இதையும் பேக் பண்ணிடுங்க. ஏய், இந்த குர்த்தி சூப்பரா இருக்குல்ல? ஒயிட் என்னோட ஃபேவரட் கலர். யா, இட்ஸ் சூப்பர். இதுவும் எனக்கு. ஏய், இது ரொம்ப அநியாயம். நான் செலக்ட் பண்றதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டா அப்புறம் நான் என்னதான் எடுக்கிறதா? பாரு, ஜெனரலா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை தான் அவங்க எடுப்பாங்க. ஆனா நான் உனக்கு பிடிச்சதை தான் நான் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்ல, நான் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளும் உனக்கு பிடிச்சதா தான் இருக்கணும். ஏய் அனிதா, போற வழியில லைஃப் ஸ்டைல் போயிட்டு போலாமா? எதுக்கு? லாஸ்ட் டைம் அங்க போனப்போ ஒரு பிரேஸ்லெட் பார்த்தோம்ல, அதை வாங்கத்தான். பொடி இவளே, உனக்கு அந்த சான்ஸ் இல்லம்மா. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். நாளைக்கு யாரையாவது உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்வல்ல, அப்ப பாரு அவனையும் தள்ளிட்டு போயிடுவேன். இறங்க, இறங்கடி முதல்ல. கோவம் வந்துருச்சா? நீ வண்டியை ஓட்டு. ஓகே. எனக்கு பிடிச்சவனை பார்த்தா கடைக்கு போடுவியா? எதுக்கு கோவம்? நான் உண்மையை தானே சொன்னேன். நாளைக்கு வரைக்கும் எதுக்கு? கொஞ்சம் பக்கத்துல பாரு. ஆளு படு ஸ்மார்ட்டா இருக்கான்ல, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப பாக்குற நீ என்ன பண்றேன்னு. ஹலோ பாஸ். ஹாய், உங்க பேர் என்ன? எங்க இருக்கீங்க? வாய் மூடு. எது இதுல விளையாட்டுன்னு உனக்கு? ஏய், என்னடி அவன் விழுந்துட்டான். ஐயோ, சாரி. பாத்தியா, நீ பண்ண கலாட்டாவல ஒருத்தன் விழுந்து வாரணும். தட் இஸ் அனிதா. ஏய், இந்த பக்கம் எங்கடி போற? சினிமாக்கு. இப்ப எதுக்கடி சினிமாக்கு? ஏர்லியா வீட்டுக்கு போய் நீ என்ன வேலை செய்ய போற? உன் புருஷனுக்கு கால் அமுக்கி விடுமா? ஸ்டூபிட், ஓவரா பண்ணாத. லேட் ஆச்சுன்னா எங்க எங்க அப்பா திட்டுவாரோன்னு பயம் எனக்கு. நான் சினிமா பார்க்கணும்னு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். ஏய், ஏன்டி இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? shaka boom boom, go get your freak on. Boom boom shaka boom boom, hey Anandam full on. Boom boom shaka boom boom, go get your freak on. Boom boom shaka boom boom, hey Anandam full on. சுடு 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 சுடுதே நெஞ்சம், சூடாற்றிட வருவாய் கொஞ்சம், தொட்டாலே வேகம் கூடும் ராக்கெட்டுதா. குளு 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 மலரின் மஞ்சம், துரு 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 அழகின் வெஞ்சம், எப்போது தீரும் இந்த ஏக்கம்தா. பூகம்பம் தாக்கிற மாதிரி பூவை நீயும் தாக்கிட வேண்டும், உயரை தாக்கும் பூவின் வீரம் காண்பாய். வந்து என்னை சுனாமி போல வட்டம் போட்டு சுற்றிட வேண்டும், உச்சை முட்டும் வரையில் முத்தம் தாரா. Shaka boom boom, go get your freak on. Boom boom shaka boom boom, hey Anandam full on. Boom boom shaka boom boom, go get your freak on. Boom boom shaka boom boom, hey Anandam full on. Nina baba geri sagari ga mapa, mapa magari sagari ga sa.
பழசோ அறியா வயசோ நான் கொஞ்சம் சொல்லித்தாரேன். இரவும் பகலும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோயா. சிறுசோ பெருசோ பொடுசோ எதுவோ யாருக்கும் ஒத்து போவேன். மயக்கம் தயக்கம் இரக்கம் நீங்க கிட்டவாயா. நீ எந்தன் பின்னால வந்தாக்கா நான் தானே ஜோரானவர். நான் உந்தன் முன்னால வந்தா ஓர் ஆம்பள நீதாண்டா. பொண்ணுங்க பார்க்காம போனாக்கா ஆணுக்கு பொங்காத சோடா. ஆனந்த கச்சேரி செய்ய ஆணும் பொண்ணும் தாண்டா. பூகம்பம் தாக்குற மாதிரி பூவை நீயும் தாக்கிட வேண்டும். புயலை தாக்கும் பூவின் வீரம் காண்பாய். வந்து என்னை சுனாமி போல வட்டம் போட்டு சுற்றிட வேண்டும். உச்சை முட்டும் வரையில் மொத்தம் தாரா. வலியோ சுகமோ மலரோ முள்ளே எதிர்கால குழப்பம் எதுக்கு. வெயிலோ மழையோ எதுவா இருந்தா கவலை என்ன. வாழும் நிமிஷம் வரையில் இன்பம் அது தானே தேவை நமக்கு. வலியை நினைத்து சுகத்தை இழந்தால் அர்த்தம் என்ன. கனவிலே கண்டதை எல்லாமே கண் முன்னே நிஜமாக்கு. மனதோடு நினைத்ததை எல்லாம் இனி நேரில் பேசி தீர்ப்போம். வானத்தில் பந்தல் போட்டு மன வாழ்க்கையை தொடங்கலாமா. இசை என்னும் மேடை ஏறி தினம் கூத்து கட்டலாமா. பூகம்பம் தாக்குற மாதிரி பூவை நீயும் தாக்கிட வேண்டும். புயலை தாக்கும் பூவின் வீரம் காண்பாய். வந்து என்னை சுனாமி போல வட்டம் போட்டு சுற்றிட வேண்டும். உச்சை முட்டும் வரையில் மொத்தம் தாரா. மா டோன்ட் பி சில்லி. என் சின்ன வயசுலேருந்தே என் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். என் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்காக அவர் எவ்வளோ பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துருக்காரு. என்னை எல்கேஜிலேருந்து MBA வரைக்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நீங்கள். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட உங்களை விட்டுட்டு திடீர்னு வந்து எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. வேற என்னதான் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? நான் ஜாபுக்கு போகிறேம்மா. அப்படி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்னம்மா அவசியம் சொல்லு. நான் அவசியத்துக்காக போறேன்னு சொல்லல. படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் போறேங்கிறேன். என்னை படிக்க வச்ச உங்களுக்கு செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது மூலமா கண்டிப்பா நான் லைஃப்ல அச்சீவ் பண்ணுவேம்மா. என்னோட சக்சஸ பார்த்து நீங்க சந்தோஷப்படணுமா. ப்ளீஸ்மா, கொஞ்ச நாளைக்காவது நான் ஒர்க் பண்றேனே, அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கு இல்ல லக்ஷ்மி அதான் சொல்லிட்டால, அதோட விடு. சாஃப்ட்வேர் கம்பெனி இதெல்லாம் நீ தேடுற மாதிரி கம்பெனி இல்ல. ஏய், இத ரவுண்ட் பண்ணவே இல்ல பாரு. எது? கேபி ரெசிடென்சில அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் தேவைப்படுதாம். இந்த மாதிரி வேலைல நமக்கு எதுக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலைடி. செலக்ட் ஆயிட்டோன்னு வெச்சுக்கோயே, சென்ட்ரலைஸ்ட் ஏசில உட்கார்ந்துக்கலாம். அங்க வர விஐபிஸ், செலிபிரிட்டிஸ், அங்க இருக்க சூட் ரூம், ஸ்பெஷல் டிஷஸ், ஆஹா, லக்ஸரி லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இடத்துல வேலை கம்மியா தான் இருக்கும், ஆனா salary ஜாஸ்தியா இருக்கும். நீ எதுவும் பேசாத, நாம இந்த ஜாப்க்கு தான் அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். இந்த வேலைக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தது நீங்க 2 பேரும் தான். மேபி நெக்ஸ்ட் 2 or 3 days டைம் வில் கால் யூ ஃபார் த ஃபைனல் இன்டர்வியூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக். அடி என்னடி நீ ஒரு பக்கம் வேலைக்கு போனாங்கற, இன்னொரு பக்கம் கை காலுக்கு மெஹந்தி வச்சு விட சொல்ற. லட்சு, அது ப்ரொஃபஷன், இது ட்ரெடிஷன், வச்சு விடு. என்ன அம்மாவும் பொண்ணு இந்த நேரத்துல உட்காந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, மெஹந்தி வச்சுக்கணும்னு உயிர் எடுக்கறா. என்ன சுஹாசினி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இன்னைக்கு உனக்கு ஃபைனல் இன்டர்வியூ இருக்குல்ல? அனிதா எப்பவோ ரெடி ஆயிட்டா. அப்படியா? அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஹலோ அனிதா, சொல்லு. என்னடி கிளம்பிட்டியா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உன் வீட்டுக்கு தான் வரேன் தாயே. 5 minutesல அங்க இருப்பேன். ஓகே? ஏய் அனிதா, எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்குடி. ஏய் முண்டோ, நம்ம ஒண்ணு இந்தியா போர்டர்ல நின்னு ஃபைட் பண்றதுக்காக போல, ஸ்டார் ஹோட்டல்ல ஜாப் செய்யறதுக்காக போறோம். அனாவசியமா டென்ஷன் ஆகாத. இந்த வண்டியோட ஒரே பிரச்சனை தான். ஐயோ, என்னடி இப்ப பார்த்து மக்கர் பண்ணுது? உன்னோட சேர்ந்து இதுவும் என்ன டென்ஷன் பண்ணுது. சரி, 2 பேரும் லேட்டா போனா நல்லா இருக்காது. நீ கால் டாக்ஸி பிடிச்சு போ. நான் வண்டியை மெக்கானிக் கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துரு. லேட் பண்ணிடாத என்ன? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏய், இத வாங்கிக்கோ. நமக்கு இன்டர்வியூ நடக்க போற இடத்தோட அட்ரஸ். நீ டென்ஷன் ஆகாம பதில் சொல்லு. ஓகே. சுகாசினி, ஜாக்கிரதை. ஓகே, நீ சீக்கிரமா வந்துரு. டாக்ஸி. இந்த வண்டி எப்படிதான்?
முக்கியமான நேரத்துல பிரச்சனை பண்ணும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சுஹாசினி சார். இன்னைக்கு இங்க எனக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். இன்டர்வியூவா இல்லை இன்னர்வியூவா? எக்ஸ்கியூஸ் மீ. அடேங்கப்பா, இங்கிலீஷ் வேறையா? இந்த ரேஞ்ச் கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அதுவும் தேவைதான். பின்னாடி யார் வர்றாங்கன்னு பாரு. சார், சத்தியமா நான் இன்டர்வியூக்கு தான் சார் வந்திருக்கேன். வேணும்னா என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸ்டேஷனுக்கு வந்துருமா? அங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். டேக் ஹர் இன்டு கஸ்டடி. எஸ் சார். சார் சார் ஒரு நிமிஷம் சார், லிசன் டு மீ சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் நான் சொல்றது கேளுங்க. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி நான் டென்ஷன் பண்ணாத. இங்க தேவை சாட்சி மட்டும்தான், சத்தியம் இல்லை. நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருக்க, கையில மெகந்தி வச்சிருக்க, நல்லா நாகரிகமா தான் கிளம்பி வந்திருக்க. அது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இதுல சர்டிபிகேட் இன்டர்வியூ வேற போய் சொல்ற. என்ன முட்டாள்னு நினைச்சியா? சார் ப்ளீஸ், நீங்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணீங்கல்ல, அவ இப்ப வந்துருவா. அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். வரட்டும். இந்த பூனைக்காக எந்த எலி வந்து சாட்சி சொல்ல வருதுன்னு நானும் பாக்குறேன். சுகாசினி. அனிதா, அனிதா, என்னடி என்னாச்சு? இன்டர்வியூக்காக நீ கொடுத்த அட்ரஸ்க்கு போனேன். அங்க இவங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி ஏதோ தப்பா சொல்றாங்க. நான் கொடுத்த அட்ரஸா? அதாண்டி, நீ தானே என்ன டாக்ஸில அனுப்பி வச்ச. ஹே, ஃபூலிஷா பேசாத. உன்னை சேவ் பண்ணலாம் நான் இங்க வந்தா என்ன ஏண்டி இதுல இழுக்கிற? அனிதா, இப்ப விளையாடுறதுக்கு நேரம் இல்ல அனிதா. நீ தானே என்கிட்ட அந்த கார்டு கொடுத்த. நான் கொடுத்தனா? சரி, அந்த கார்டை காட்டு. 1 மினிட். ஐயோ, அந்த கார்டை நான் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கொடுத்துட்டேன். சார், இவ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கான்னு நான் வந்தா என்னையே இவ இதுல மாட்டி விட பாக்குறா. ஐயோ, இல்ல நாங்க சார். இந்த சொசைட்டில ரெஸ்பெக்டா வாழ்ற ஃபேமிலி சார். இந்த மாதிரி நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர விட மாட்டாங்க. இனிமே இந்த கேஸ்ல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ். அனிதா, என்னடி இதெல்லாம்? அந்த கேள்வியை நான் உன்னை கேட்கணும். நீ இப்படி செய்வேங்கிறதையோ நான் உன்னை இப்படி பாப்பேன்றதையோ நான் நினைச்சே பார்த்ததில்ல. சீ. அனிதா, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, அவ வந்தா உண்மையை நிரூபிப்பேன்னு சொன்ன, அந்த சான்ஸ் முடிஞ்சு போச்சு. இனியாவது உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? சார், தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார். என்னோட பொண்ணு நேத்து ஒரு இன்டர்வியூவுக்கு போயிருந்தா, அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் சார். ஓஹோ, நேத்து கூட போயிருந்தாளா? ஆமாமா, நிறைய பேருக்கு தேவை இருக்குல்ல சார். அப்படிலாம் பேசாதீங்க சார், ப்ளீஸ். ஹலோ சார், இதுல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். சார், ஓகே சார், இந்த தடவை பிரச்சனை வராமல் மேனேஜ் பண்ணுறேன் சார். உன் டைம் நல்லா இருக்கு. இந்த தடவை ஒன்று நான் விட்டுறேன். இன்னொரு தடவை நீ என்கிட்ட மாட்டணும், அப்போ இருக்கு உனக்கு. சார், இவங்கள பற்றி நான் விசாரிச்சு பார்த்தேன். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இவங்க நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. சரி சரி, கையெழுத்து போட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ. ரெக்கமெண்டேஷன் ஹெவியாக தான் இருக்கு. இத பாருமா, வாழ்க்கையை பத்தி தெரிஞ்ச நாமளே இப்படி கவலைப்பட்ட. அவ சின்ன குழந்தை, அவ மனசு என்ன பாடுபடும். நீ அழாதம்மா. சொல்ல அனிதா, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்காக நீ அங்க அப்படி ஒரு பொய்ய சொன்ன? சி, எனக்கு லக்ஸுரி லைஃப்னா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அதுக்காக தான் நான் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னு உனக்கே தெரியும். நீயும் கூட வந்தா அந்த வேலை எனக்கு கிடைக்காது. அதனாலதான் அந்த இன்டர்வியூ விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இடையில எங்க அம்மாவால மேட்ரு லீக் ஆயிப்போச்சு. அதனால உன்னை டைவர்ட் பண்ணணும்னு ராங் அட்ரஸ் காணு. ஆனா ஒரு விஷயம், அங்க போலீஸ் ரைடு அதெல்லாம் பியூர்லி உன்னோட பேட் லக். ஆனா இதெல்லாம் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் தான். ஸ்டேஷன்ல அந்த இடத்துல நீ இருந்தன்றதுக்காக தான் நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன். அதுவே உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தா உன்னை சாட்சி சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அட்லீஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க உன்னோட ஃபேமிலி. முக்கியமா உன்னோட அப்பா மிஸ்டர் சுப்பிரமணியம். அட, ஒரு தடவை உன்னை வீட்ல சொல்லாம சினிமா கூட்டிட்டு போனேன்னு
உங்க அப்பா என்கிட்ட இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, என் பொண்ணு கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாரு. எங்களுது ஒன்னும் உங்களது மாதிரி மட்டமான ஃபேமிலி இல்ல, அதனாலதான் நான் அந்த அளவுக்காவது வந்தேன். ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசுற? பொண்ணுங்கன்னா கொஞ்சம் அடக்கமா இருக்கணும்னு எங்க அப்பா சொன்னது தப்பா? ஏய், ஆஃப்டர் ஆல் ஒரு ஜாபுக்காக உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி பண்ணுவியாடி? ஹலோ, கிவ் மீ a break. from the beginning எதையும் பிளைண்டா செஞ்சிடலமா, எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சேன். சின்ன வயசுல எக்ஸாம் ஹால்ல உன் பேனால இங்கு தீந்துட்டா உனக்கு என் பேனாவை கொடுத்தது நீ எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக இல்ல, நீ எழுதாம போயிட்டா உன் பேப்பரை பார்த்து என்னால எழுத முடியாம போயிடுமேன்னு தான். என்கிட்ட பைக் இருந்தும் கூட காலேஜுக்கு உன் கூட பஸ்ல எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட கம்பெனிக்காகவும் உன் கூட கம்பைன் ஸ்டடிஸ் பண்றதுக்காகவும் தான். நாம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது பசங்க எல்லாம் என்ன பார்க்காம உன்னை பார்க்கும்போது நான் உள்ளுக்குள்ள நெருப்பா எரிஞ்சிட்டு இருந்தேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிக்காததெல்லாம் உன்கிட்ட தள்ளுறதுக்காக தான். இது எல்லாத்தையும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ நினைச்சுக்கிட்ட, ஆனா அதை நான் தெளிவான மோசம்னு சொல்வேன். போகட்டும் விடு, இப்பவாவது வெளியில தெரிஞ்சதே, இல்லனா இன்னும் எத்தனை நாள் ஆக்ட் பண்ணிருக்கணுமோ. நீ இவ்வளவு சீப்பா யோசிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. முதல்ல நீ கீழே போய் உங்க அம்மா அப்பாவோட கண்ணீரத்தோட நான் போயிட்டு வரேன். நாளையில இருந்து நான் ஆபீஸ் போகணும். நான் ரொம்ப பிஸி, இனிமே உன்னை பார்க்கவே முடியாது. குட் பை. யாரது? சுஹாசினி, அங்கேயே ஏமா நிக்கிற? உள்ள வாயேன். என்ன சுஹாசினி, இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல? அது ஆண்டி, அது நீ சொல்லலைன்னாலும் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்திருப்ப. நீ அப்படி உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். என்னடி பாக்குற? அவ்வளவு நடக்க கூட இன்னும் உனக்கு புத்தி வரலையா? நீ அப்படி பாக்குறதுனால எதுவும் செய்ய முடியாதுடி. ஏன்னா நீ ஒரு ஸ்டூபிட், நீ ஒரு prostitute. ஏமா ஒரு மாதிரி இருக்கு? மறுபடியும் ஏதாவது பைத்தியக்காரி மாதிரி பேசினாளா? வேண்டாமா, அவளை அந்த மாதிரி கோவமா பார்க்காத. நீ அந்த மாதிரி கோவமா பாக்குற ஸ்டேஜ்ல அவ இல்ல, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. உன் விஷயத்துல அவன் நடந்துகிட்டது என்னமோ தப்புதாமா. நட்பு மறந்து உனக்கு அவ துரோகம் பண்ணி படிப்புல பாஸ் ஆயிட்டாலே தவிர போகக்கூடாத இடத்துக்கு போய் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு அவ வாழ்க்கையே இழந்துட்டு நிக்கிறம்மா. அன்னைக்கு நீ செய்யாத தப்ப உன்னை ஒத்துக்க சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவளுக்கு நடந்த கொடுமைக்கு உன்னை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. உன்னை தப்பான வழியில மாட்டி விட்டுட்டு ஜாபுக்காக ஹோட்டல் சேர்மனோட சேர்ந்து அவசரப்பட்டுட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல நீ குற்றவாளியா நின்னப்போ அவ வேணும்னே உண்மையை சொல்லாம மறைச்சா. ஆனா அவ குற்றவாளியா நின்னப்போ உண்மையை எடுத்து சொல்லியும் யாரும் நம்பவே இல்லம்மா. என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டியே கடவுளேன்னு நான் கொதிச்சு போய் இருந்தப்போ அவங்க அப்பா இதெல்லாத்தையும் சகிச்சுக்க முடியாம நிரந்தரமா
உங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் இறந்ததை பார்த்து அவ மனசு உடைஞ்சு அழுதப்போ சோகத்துல அழறானுதான் நினைச்சேன். ஆனா தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. அவளை நான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நான் டாக்டர் கிட்ட அவளை கூட்டிட்டு போனப்போ அவ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு சொன்னாரு. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா? பைத்தியம். நீ ஒரு ஸ்டூபிட், நீ ஒரு இடியட், நீ ஒரு prostitute. நான் கிளம்புறேன் ஆண்டி. வெரி குட் சுகாசினி, யூ ஆர் செலக்டட். நாளைக்கே நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. பா, சொல்லுமா. எனக்கு பிரெக்னா கன்சல்டன்சில ஜாப் கிடைச்சிருக்குப்பா. வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னடி இது? இவ்வளவு விஷயம் நடந்தா கூட திரும்ப வேலைக்கு போறேன்னு சொன்னா எப்படி? லக்ஷ்மி, வாழ்க்கையில சில விஷயங்களை ஆக்சிடென்ட்னு நினைச்சு மறந்துடணும். அதுக்காக நம்ம பயணத்தை நிறுத்தக்கூடாது. நீ போயிட்டு வாமா. தேங்க்ஸ்பா. நல்லது. சுஹாசினி, என்னங்க இது? நீங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இங்க பாருமா, குழந்தைங்க நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் அப்பா அம்மாவோட பாதுகாப்பு வேணும். அதுக்கப்புறம் அவங்களா நடக்கிறதுக்கு வழி காட்டணும், அவங்களும் அதுபடி நடக்கணும். நீயே பாத்தியில்ல, இவ்வளவு நாள் அவ எவ்வளவு டல்லா இருந்தா. கொஞ்சம் வேலையில கவனம் செலுத்தினா இந்த பிரச்சனைகள் மறந்து போயிடும். அதான் போ சொன்னேன். பா, இது எனக்கா? ஆமாம்மா, நீ வேலைக்கு போறதுக்காக. நான் போயிட்டு வரேம்மா. போற வழியில கோவில்ல பூஜை பண்ணிட்டு போ. சரிம்மா. சாரி 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 சாமி. என்னம்மா கண்ணு, பொண்ணு நல்லா தளன்னு இருக்காடா. வரையா கொஞ்ச நேரம் விளையாடலாம். என்னம்மா சாரி சொன்னா சரியாயிடுமா? அதான் தெரியாம நடந்துடுத்து. சாரி கேட்கறாள்ல. ஏ ஐரே, பூஜை முடிஞ்சதில்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. இவ்வளோ நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்க அடிபட்டதுன்னு நான் சொல்றேன். அங்க கொஞ்சம் ஆயின்மெண்ட் தடவிடு, நம்ம 2 பேருக்கும் சுகமா இருக்கும். தீப்பெட்டி இருக்கா? என்கிட்ட இல்லடா. ஏய், என்ன நக்கல் பண்றியா? உன்கிட்ட இருக்கா? ஏய் போடா. தீப்பெட்டி இருக்கா? இல்ல இல்ல. சிவசிவா, அவ எப்படியோ சண்டை போட்டு போறா. நீ கிளம்புமா. அடிக்காத, பேச்சா இருக்கும்போது ஏன் அடிக்கிற? அடிக்காத, சொல்றத கேளு. தெரியலையே. அண்ணா வாங்கி தரேண்ணா, அடிக்காதண்ணா. இப்போ உங்ககிட்ட கேட்டனா? இல்ல சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்ல. நீ எப்படி? தேங்க்ஸ் தம்பி. நீ கூட வாயில சிகரெட்டை வச்சுட்டு வந்தப்போ அவ மாதிரியே நினைச்சு பயந்துட்டேன். ஸ்மோக்கிங் விட்டுட்டேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நானும் அவங்க டைப். நச்சுன்னு இருக்கடி, நீ என்கிட்ட மாட்டின. சரிண்ணா. ஹாய். ஹாய். ஏன் லேட்டு? எங்க அப்பா புது பைக் வாங்கி கொடுத்தாரு. அதான் கோவிலுக்கு போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கோவில்ல மேன்லி லுக்கா இருந்த ஒரு ரவுடிய பார்த்தேன். எப்படி இருந்தா? கோபுர அளவுக்கு ஹைட். எவன் மாட்டானா அடிக்கிற அளவுக்கு பலம். கத்தி மாதிரி ஷார்ப் ஐஸ். கத்தி மாதிரி கண்ணுங்கிற? உன் இதயத்துல நுழைஞ்சிட போறான் பாத்து. ஐயோ, அவனை மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா தைரியமா தான் இருக்கும். ஆனா அவனை பார்த்தாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ தேவையில்லாம பயப்படுறேன்னு நினைக்கிறேன்.
ரிசப்ஷன் கொஸ்டின் ரெண்டுமே சரியில்லை. மாத்திட்டு மறுபடியும் கேளு. என்ன வேணும் சார்? ஈஸ்ட்ல என்ட்ரன்ஸ் இருக்கு, நார்த் வெஸ்ட்ல நல்ல வெயிட் இருக்கு. இந்த ஆபீஸ் வேணும் கொடுத்துறியா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுறீங்க நீங்க? என்ன சும்மா உங்ககிட்ட டைம் பாஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சியா? என் டைம் வேஸ்ட் பண்ணாம எதுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். சார், இது என்ன மாதிரியான ஆஃபீஸ்? ஓ, பிசினஸ் கன்சல்டன்சியா? அப்போ பிசினஸ் எப்படி செய்யணும்னு நீங்க சொல்லி தருவீங்க? எஸ் சார். ஓகே, ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா ரெக்கவரி கூட எப்படின்னு சொல்லுவீங்களா? ட்ரை பண்றேன் சார். சூப்பர். காலையில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்த வண்டியை இடிச்சிட்டு நிற்காம ஓடி போயிட்டா. பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவளை என்ன பண்ணலாங்கிற? சார், நீங்க இடிச்ச பைக்கோட ஓனர். சாரி சார், நான் வேணும்னு அப்படி பண்ணல. நீங்க அந்த ரவுடிங்ல அடிச்சிட்டு இருந்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டு நான் உன்னை ரீசனை கேட்டேன், ரெக்கவரி கேட்டேன். பேச்சை நிறுத்திட்டு சொல்யூஷன் சொல்ல. சார், நடந்ததை சொல்லியும் நீங்க திரும்ப திரும்ப கூலா உட்காந்து கேட்க நீ என்ன கவிதையா சொல்லிட்டு இருக்க? காரணம் சொல்றேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஒன்று மட்டும் சொல்ல, எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ரெக்கவரி இருக்கா இல்லையா? இருக்கா இல்ல? சார் ப்ளீஸ் சார், நம்ம இங்கே எதுவும் பேச வேண்டாம். நம்ம ஆஃபீஸ்க்கு வெளில போய் பேசலாம் சார். அப்போ லாங் டிரைவ் போய் பேசுறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்? அப்படி இல்லை சார், நான் இந்த ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னால் இங்கே ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அது நல்லா இருக்காது இல்லைங்களா? உண்மைதான், நல்லா இருக்காது. ஆனால் வெளியே போய் ரோட்ல நின்று பேசுறது எனக்கு நல்லா இருக்காது. ரோட்ல நின்று எதுக்கு சார் பேசணும்? ஸ்ட்ரீட் கார்னர்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கே உட்காந்து நிதானமா பேசலாம். ஏன் தனியாக அங்கே போய் உட்கார மாட்டியா? சார் ப்ளீஸ் சார். சார், நான் போய் அங்கே வெயிட் பண்ணுறேன். பட் ஒன் கண்டிஷன், நீ வர்ற வரைக்கும் நான் எத்தனை காஃபி குடிக்கிறோம் எல்லாத்துக்கும் நீ தான் பில் கட்டணும். ஓகேவா? ஓகே சார். இந்த காஃபி ஆஃபர் நல்லா தான் இருக்கு. சார், என்ன அதிகமாக காஃபி குடிக்கிறது ஹெல்த்துக்கு நல்லதில்லை சார். ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறத நினைப்பா. இப்போ நான் பாருக்கு போய் பீர் குடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, பில்லு கட்டுறதுக்கு நீ உன் பாதி சொத்தை எழுதி வைக்கணும். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வா. சின்ன இருக்கடி. கர்மம், போய் இந்த ராஸ்கல் வண்டியா நான் இடிக்கணும். ஷட் யுவர் மவுத். நான் சொல்றது புரிஞ்சுக்க பேசாத. ப்ளீஸ் பிரீத்தி. நீ சொல்றது எல்லாமே போய் தான். நான் சொல்றது கொஞ்சம் நான் உன்னை நம்பவே மாட்டேன். கெட் லாஸ்ட். கோ டு ஹெல். சாரி பிரீத்தி. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ பிரீத்தி. ப்ளீஸ். இனிமே கிட்ட பேசாத. ஏய் சார், அங்க என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல சார். வேலைக்கு புதுசா? ஆமா சார், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். அது மேட்டர். முதல்ல காஃபி வைக்க வை, அப்புறம் தினமும் இந்த மாதிரி 100 பார்க்க. அது எப்படி சார்? அது அப்படிதான் தம்பி. இந்த மாதிரி இடத்துல பில் பே பண்றது பசங்க, போஸ் கொடுக்கறது பொண்ணுங்க. ஏன் சார் பொண்ணுங்களும் அப்படி இருக்காங்க? டேய், உனக்கு தெரியாதுன்னு கேட்டியா இல்லை எனக்கு தெரியுதான்னு செக் பண்ணி? சாரி சார், கொஞ்சம் கேஷுவலாக கேட்டேன். இங்கே பாரு, இந்த பொண்ணுங்களுக்கு பின்னாடி சுற்றுற பசங்க மிஸ்டு கால் பார்ப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. காதலிக்கிறவங்க வெயிட்டிங் கால், மீட் பண்ணலான்னு சொல்லுவாங்க, கரெக்ட் டைம்க்கு வர மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறவன் ரிசீவ்டு கால் மாதிரி. கால் பண்ணுறது அவன் தான், ஆனால் டியூன் பண்ணுறது இவங்க. அப்பா என்னமா சொன்னீங்க சார்? நான் என்ன சொன்னாலும் இப்படி தான். கான்செப்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஆனால் கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் யார் சார்? மிஸ்டு காலா, வெயிட்டிங் காலா, ரிசீவ்டு காலா? நான் ஃபெவிகால் மாதிரி. ஒரு தடவை ஒட்டிக்கிட்டேன்னா பிரிக்கிறது கஷ்டம். வந்துட்டியா? வா, நிக்கிற பைக்கை இடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? என்ன கில்லாடி நீ? ஆஃபீஸுங்கிறதுனால தான் நான் பேசாம அமைதியா இருந்தேன். இங்க அப்படி இல்லை. எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க, கொடுக்குறேன். ஆஹா, எவ்வளோ கொடுக்க முடியும்? டேமேஜ் ஆனது பைக்குக்கு தானே, எவ்வளோ அதிகமானாலும் ஒரு 1000 ரூபாவை தாண்டாது. இந்தாங்க. டேமேஜ் ஆனது ஷோரூம் பைக். அது ஷோரூம் பைக்கா? மேட்டர் என்னன்னா, அது செகண்ட் ஹேண்ட் பைக்கோ இல்லை ஷோரூம் பைக்கோ ஏதோ ஒன்று. அதை நீயே வச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை செட்டில் பண்ணு. எவ்வளோ? ஒரு 1 lakh இருக்குமா? சச்சா, அவ்வளோ வேண்டாம், ஒரு 50,000 கூட போதும். 50,000மா? ஏன் ₹1,00,000 கம்மியாக கொடுக்க மாட்டியா? என்னால ஒரு நயா பைசா கூட கொடுக்க முடியாது. நீங்க வேணும்னே அதிகமா சொல்றீங்க. எனக்கு தெரியாதா என்ன? சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். போலீஸ் ஸ்டேஷனா? இல்ல டைரக்டா கோர்ட்ல மீட் பண்ணலாம். சார், என்னம்மா
ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் விஷயம் எங்க வீட்ல தெரிஞ்சா பயப்படுவாங்க சார். அதுக்கு நான் என்ன பண்ணுங்கிற? சரி, இந்த 50,000 ரூபாவை நானே தந்துடுறேன். ஆனா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை உடனே கொடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா சார்? சரி ஒன்று பண்ணு, அந்த 1000 ரூபாய் கொடு. மீதி 49,000 அவசரம் இல்லாம ஹாயா கூலா நாளை காலையில் கொடுத்துறேன். ம் சார். என்ன அப்படி கூட கொடுக்க மாட்டியா? கொடுக்குறேன் சார், டெஃபினட்டா கொடுக்குறேன். ஆனா சார் கொஞ்சம் மனசு வச்சு இன்ஸ்டால்மெண்டா. எதிர்பார்த்தேன் இந்த ஸ்கீமை நீ கேட்பேன்னு நான் எதிர்பார்த்தேன். அதனால தான் ஃபுல்லா ப்ரிப்பேர்டா வந்தேன். என்ன சார் இது? அக்ரிமெண்ட். இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு சார் அக்ரிமெண்ட்? பாரு, இது நீ சின்ன விஷயமா பாக்குறல, அதனால தான். பேசிக்கா நான் மிஸ்ஸையும் ப்ராமிஸையும் நம்புறது இல்ல, ப்ராமிசரி நோட்டை தான் நம்புவேன். என்ன சார் இது? என்னென்னமோ எழுதிருக்கீங்க? என்ன எழுதிருக்க? 3 monthsல பேலன்ஸை செட்டில் பண்ணுவேன்னு எழுதிருக்கேன், அவ்வளவுதானே? கமிட்மெண்ட்ஸ் ஓகே, பட் என்ன கண்டிஷன்ஸ் இது? ஓ அதுவா? படி, உனக்கே புரியும். தினம் என்னை வந்து மீட் பண்ணணும், அதுவும் ஈவினிங் டைம்ல. நீ ஊர்ல இருக்கியா இல்ல தப்பிச்சு போயிட்டியான்னு எனக்கு தெரியணும்ல. காஃபி, ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அசல்ல கழிக்க கூடாது, வட்டின்னு நினைச்சுக்கணும். என்ன உனக்கு 3 மாசம் டைம் கொடுக்குறேன்ல. சினிமாக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லக்கூடாது. நானா கூட்டிட்டு போனா வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எப்போது போகணும்னு தோணுச்சுன்னா ஒரு கம்பெனி வேணும்ல. நோ, இது கரெக்ட் இல்ல. நீ அப்படிதான் சொல்லுவேன்னு நான் இன்னொன்னு கூட ஆட் பண்ணிருக்கேன், அதையும் படி. முடியாது, வேண்டாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு கோவமா இருந்தாலும் அதை முகத்துல காட்டக்கூடாது. குட், வெரி குட். அந்த ஸ்மைல் அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த பேப்பர்ல அப்படியே கையெழுத்து போட்டுருமா? என்ன யோசிக்கிற? கையெழுத்து போடலாமா வேணாமாண்ணா? சீக்கிரமா டிசைட் பண்ணுமா. நீங்க கையெழுத்து போடலன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் யோசனை பண்ணது சிக்னேச்சர் பிளாக் பென்ல போடணுமா இல்ல ரெட் பென்ல போடணுமா. அத்தனை பெண்ணை சப்ளை பண்றது கஷ்டம், இருக்கிற பென்ல போடு. இப்ப நான் போலாமா? என்னையா பில்ல? ஆமா சார். டிப்ஸையும் சேர்த்து சொல்லு, மேடம் பே பண்ணு. ஓகே சார். இவன் என்ன இவ்வளவு பெரிய கஞ்சனா இருக்கான்? மேடம், சார் ஃபெவிகால் மாதிரி ஒரு தடவை ஒட்டிக்கிட்டாருன்னா பிரிக்கவே முடியாது. தேங்க்யூ மேடம். லெஃப்ட்ல திரும்பி மறுபடியும் லெஃப்ட் எடு, அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா போ. புரியுதா? இவ்வளவு கிளியரா சொன்னா ஏன் பாஸ் புரியாது? ஈஸியா போயிடுவேன். ஹலோ, என்னங்க பாஸ்? நம்ம நாட்டில் கோர்ட்டில் சாட்சி சொன்னாலும் பணம் கொடுப்பாங்க, கிளி ஜோசியம் பார்த்தாலும் பணம் கொடுப்பாங்க. நான் உனக்கு அட்ரஸ் சொன்னல, நீ போய் ஜூஸ் சொல்லு. ஓகே பாஸ். இவன்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேக்கேஜ் இருக்கும் போல இருக்கு. சரிங்க, நான் கிளம்புறேன். என்ன ட்ராப் பண்ணாமல் போயிடுவியா? நானும் வரேன், வண்டி எடு. பாஸ் பாஸ் போலாம். ஜூஸ். இன்னும் கொஞ்சம் கூலிங் இருந்து தான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ போ. உன்னை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது கடிக்கணும் போல இருக்கு. என்ன? குடிக்கணும் போல இருக்குன்னு. நீ காதல் அம்பு எய்தாலே நான் பாடம் நோக்கி போவேன் போவேனே. என் ஜீவன் உன்னை கண்டாலே நான் பசியும் தூக்கம் மறந்தே வாழ்வேனே. நீ காதல் அம்பு எய்தாலே நான் வானம் நோக்கி போவேன் போவேனே. என் ஜீவன் உன்னை கண்டாலே நான் பசியும் தூக்கம் மறந்தே வாழ்வேனே. உன்னெழில் தேகம் நந்தவனம் நந்தவனம், உன்னை கண்டால் ராகம் பொங்கி வரும் பொங்கி வரும். ஒட்டுவிட்ட பூவோ உந்தன் முகம் தொட்டு பார்க்கலாமா பிள்ளை என உன்னை அள்ளி இன்பக் கதை சொல்வேன். சுஹாசினி சுஹாசினி, நீ வந்து என்னை கொண்டு போனாய் நிலாவிலே நிலாவிலே. நீ வண்ண முகம் காட்டுவதை பார்த்தேன்
காதல் அம்பு எய்தாலே நான் வானம் நோக்கி போவேன் போவேனே என் ஜீவன் முன்னை கண்டாலே நான் வசியம் தூக்கம் மறந்தே வாழ்வேன் நானே வருவாய் எந்த நண்பே அமுதம் நீதான் என்பேன் வீசிடும் காற்றில் பேசும் மலராய் நீயும் வந்தாயே தனிமை கிடையாதிங்கே இனிமை குறையாதிங்கே வாழ்ந்திடும் காலம் முழுதும் முந்தன் மடியில் என்பேனே இதயங்கள் ஒன்றாய் சேர்ந்தால் இளமை ராகம் பாடாதோ கடலை நான் தாண்டி செல்லும் துணிவை அள்ளி தாராதோ சுஹாசினி சுஹாசினி நீ வந்து என்னை கொண்டு போனாய் நிலாவிலே நிலாவிலே நீ வண்ண முகம் காட்டுவதை பார்த்தேன் நானே சுமந்தேன் நுண்ணேக்கத்தை மறந்தேன் நான் தூக்கத்தை மின்னும் எந்தன் கண்ணம் கண்டு சொக்கி போனாயோ விடவா என் அச்சத்தை தொடவா அதி உச்சத்தை இளம் பெண்ணின் கண்ணில் நீயும் சிக்கிக் கொண்டாயோ கனவுக்குள் என்னை கண்டு கவிதை நூறு பாடாதே மனசுக்குள் நின்றேன் என்னை ஏந்திக் கொள்ள மறவாதே எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். அங்க பாரு அவனை பிடிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடியே தெரியும்டா இவனை எப்படியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு. பின்ன என்னடா கோயில்னு கூட பார்க்காம பப்ளிக் பிளேஸ்ல சண்டை. நேத்து கூட நடு ரோட்ல ஒருத்தர் துரத்தி துரத்தி அடிச்சான்டா. ஏற்கனவே நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. மறுபடியும் என்னால ஏதாவது ஒரு பிரச்சனைனா அப்பாவோட தாங்கிக்க முடியாது. இப்பதான் நடந்தது எல்லாம் மறந்துருக்காரு. முதல் வேலையை ஆஃபீஸ்ல லோன் போட்டு இவனுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டான். கொல்றாங்க மச்சான். டேய் அந்த பிளாக் எனக்கு ரொம்ப மேட்சா இருப்பாடா. டேய் அந்த பிங்க் எனக்கு வேணும்டா. ஏய் ஓ ஏதாவது செய். இடுப்ப கிள்ளு, கைய மேல வை. உனக்கு என்ன தோணுதோ செய். எப்படின்னு தெரியலையா? வா நான் காட்டுறேன். இந்த பொண்ணை நல்லா தோடு. இவள கிள்ளி பாரு. அட கிள்ளுப்பா பரவாயில்ல. இந்த பொண்ணை எங்க வேணுமோ அங்க கிள்ளு, இங்க கிள்ளு, அங்க கிள்ளு. அப்ப இந்த பொண்ணு தாங்க முடியாம செருப்பு எடுத்து இப்படி அடிப்பா. அப்புறம் உன்னை அடிச்சதுக்கும் ஆம்பளையா பிறந்ததுக்கும் நான் வருத்தப்படணும். போட பொண்ணுங்களை பார்த்தா போதும். Are you bachelors? Hey, already committed. நானும் கமிட்டட் தாமா. என்ன மாதிரி போட்டோஸ். என்ன அழகு எல்லாரும் 2 பீஸ்ல இருக்காங்க. இவன் எங்கே வரான்? என்னடா இங்க என்ன பண்ற?
சுகாஸ் நீங்க வருவாங்கற? வரலன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க அவளை மிரட்டில வச்சிருக்கீங்க. மிரட்டி தான் வச்சிருக்கேன். ஆனா வருவாளா இல்லையான்னு தெரியலையே. என்ன கொடுமை சார் இது. அந்த பொண்ணுக்காக நீங்க இப்படி ரோட்ல தெரியலாமா? இந்த விஷயத்துல ஒரு வழி இல்லடா. நான் ஒரு கடவுள் தானே. எனக்கு என்ன டெஸ்ட் வேண்டி இருக்குன்னு சீதையோட சுயம்பரத்துக்கு ராமர் போக மறந்தானே? இல்லல்ல. சரி அதை விடு. நான் வில்லனாச்சு. எனக்கு எதுக்கு ஹீரோயின் சீதாவை விட்டு வச்சாரா ராவண? இல்லல்ல. இதுவும் அப்படிதான். நீங்க செய்யற வேலைக்கு ரோல் மாடல்ஸ் கூட இருக்காங்களா? இருக்காங்கடா. நாம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் புராணத்துல ரோல் மாடல்ஸ் இருக்காங்க. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டா ரிசல்ட் கூட கரெக்டா இருக்கும். ஓ நீங்க எம்எஃப் ஹுசைனோட கிரேட் சார். நல்லா தான் ஸ்கெட்ச் போட்டுருக்கீங்க. ரொம்ப போடாது. இப்போ ஓவரா போயிட்டு இருக்கு. கிளம்பு. அம்மாடி நம்மால் வந்துட்டா. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா உள்ள வந்து நம்ம ஹீரோயிசத்தை பார்த்துருப்பாங்க. இவளுக்கு ஏதாவது ஜர்க்கு கொடுக்கணும், இல்லைன்னா ரிவர்ஸ்ல நமக்கே கொடுப்பா. என்ன 2 நாளா எங்க போயிருந்த? வர வர உனக்கு என் மேல பயமே இல்லைல்ல? அப்படிலாம் பார்க்காத. எனக்கு உடம்பெல்லாம் மொத்தமா அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. எரிஞ்சதுன்னா எங்கேயாவது போய் குளிர வச்சுக்கோ. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஒரு ரவுடி. எனக்கு அதுல டவுட் இல்ல. உனக்கு ஏதாவது டவுட்டா? உன் லைஃப் ஸ்டைல் வேற, என் லைஃப் ஸ்டைல் வேற. சார் 5000 ரூபாய்க்கு 50000 ரூபாய் கேக்குறீங்கல்ல? நான் ஒன்னும் தெரியாம ஒத்துக்கல. உன்ன மாதிரி ரவுடி கூட எதுக்கு பிரச்சனைன்னு பேசாம இருந்தேன். இந்தா உன் பணம். அக்ரிமெண்ட் கொடு. அக்ரிமெண்ட்டை இப்பவே கொடுக்கணுமா? சரி கொடுத்துறேன். பாக்கெட்லேயே வச்சிருக்கேன். சும்மா நச்சுன்னு இருந்துகிட்டு கிக்க ஏத்துறேடி. ஏய் சுகாசினி, நீ என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது சொல்லிட்டேன். தாஸ், அர்ஜென்ட் வா. நாம இப்ப எங்க சார் போறோம்? சொல்றா வா. போலீஸ் வேற நிக்குது. இப்ப என்ன பண்றது? டிக்கி ஓபன் பண்ணுங்க. துப்பாக்கி பார்த்துட்டா என்ன சொல்றது? போலாம். சீக்கிரம் 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 போங்க. கிளம்புங்க. சீக்கிரம் போங்க. கண்ணு எங்க போச்சு? இந்த ராத்திரி நேரத்துல தனியா வந்ததே கண்ணு இருக்கிற தைரியத்துல தான். அது கூட என்னால ஒழுங்கா வச்சுக்க முடியல. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அப்ப என்ன பண்றது? எங்க வச்ச ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எங்க தொலைச்ச? எங்கெல்லாம் போன இடத்துல எங்கேயாவது விட்டுட்டேனா? ஒருவேளை யார் கண்லையாவது பட்டு? கடவுளே,
பாரா என் ஃபோனையை கட் பண்றாங்க. அவளுக்கு இருக்கு. ஒரு வாரம் நெட்ல சாட் பண்ணிட்டு காஃபி ஷாப் வர வச்சுட்டு திடீர்னு பாக்கி பணத்தை மூஞ்சில் அடிச்சுட்டு இனிமே என்ன பார்க்க கூடாதுன்னு இன்சல்ட் பண்ணிட்டா போற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. சார், இதுக்கு முன்னால ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன? அந்த ஸ்டோரியில ராவணன் கூட இருந்தாங்களே. அதுக்கு அப்ப நீங்க இந்த பொண்ணு விஷயத்துல ஹீரோவா வில்லனா? ரெண்டும் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? கிருஷ்ணர். மாடியோ, இது என்ன ட்விஸ்ட் பாஸ்? சத்யபாமா காலால உதைச்சாங்கன்னு கிருஷ்ணர் ஹர்ட் ஆனாரா? இல்லல்ல, சத்யபாமாவையே மெல்ட் ஆக்குனாரு. நானும் அதே ரோட் தான். வா சொல்றேன். என் போனைய கட் பண்ற, அவளுக்கு ஒரு ஜர்க்கு கொடுக்குறேன். வரண்டி. வாட் இஸ் திஸ்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சாரி சார். இது ஆபீஸ் நினைச்சியா இல்ல உன் வீடு நினைச்சியா? அது இல்ல சார். எது இல்ல? உனக்கு பொக்கே வந்ததா இல்ல அந்த பொக்கே வந்த நேரத்துக்கு நான் வந்ததா? இங்க பாரு சுகாசினி, வேலை செய்யணும்னு நினைச்சா ஆபீஸுக்கு வா. பாய் ஃப்ரெண்டோட ஊரை சுத்தணும்னு நினைச்சா எங்கேயாவது பப்புக்கோ பார்க்குக்கோ போ. அதை விட்டுட்டு ஆபீஸுக்கு வந்து இந்த கம்பெனியோட பேரை கெடுக்காத. இனிமே இப்படி நடக்காது சார். வந்துட்டியா? நீங்க? நான் பக்கத்து ஃபிளாட்ல தான் இருக்க சுஹாசினி. சந்தீப் சார் எனக்கு நல்லாவே தெரியும். சோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கியா? ஏன் இவ்ளோ கோவமா பேசுற? உட்கார்ந்து சாவகாசமா பேசலாமே. இவன் பண்ற பொறுக்கித்தனத்துக்கு நீங்க சப்போர்ட் வேறயா? அது இல்ல சுஹாசினி. நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க. ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றவன் நானே பேசிக்கிறேன். டிரைவர்ல இருந்து வேலைக்காரங்க வரைக்கும் இன்னும் எவ்வளவு பேரை செட் பண்ணுவ? என்ன எவ்வளவு பேரை நடிக்க வைப்ப? நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஃப்ராட் தானே இப்பதான் எனக்கு புரியுது. என்னை பத்தி நீ அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறேன்னு எனக்கு புரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பட் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆம்பளை கிட்ட எதிர்பார்க்கறது உண்மையும் நேர்மையும் தான். அது ரெண்டும் உன்கிட்ட இல்ல. இதுக்கப்புறமும் என்னை ஏமாத்த உன்கிட்ட நிறைய ட்ரிக்ஸ் இருக்கலாம். ஆனா நான் ஏமாற மாட்டேன். இந்த சாரி, சீப் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நிறுத்து. நீ ஃப்ராடுன்னு தெரிஞ்ச அன்னைக்கே உன் பணத்தை திருப்பி கொடுத்து உன் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டப்பவே சொன்னேன். மறுபடியும் சொல்றேன், ஐ ஹேட் யூ. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உனக்கு என் லைஃபை பத்தி தெரியாது, என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் தெரியாது. தேவையில்லாம என் ஃபீலிங்ஸோட விளையாடாத. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ் சந்தீப். சுஹாசினி, இத வர இன்னொரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மைண்ட் இட். சிரிச்சிட்டு இருக்கீங்களே சார். பாவம், அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா போல இருக்கு சார். அவ என்ன விரும்பணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சேனே தவிர வெறுக்கிறதுக்காக இல்ல. அவள் லைஃப் பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற. ஆனா அவள் லைஃப்ல நான் இருக்கேங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா, அந்த சுஹாசினி லைஃப்ல இந்த சந்திப்பு இருக்கு. உங்க எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு சுஹாசினியை தெரியும். நான் சுஹாசினியை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பார்த்தேன் தெரியுமா? எல்லாருக்கும் வாங்கி தரேன். இருங்க இருங்க, வெயிட் வெயிட் வெயிட். எல்லாருக்கும் எனக்கு கொடுங்க. இங்க இருக்க பாருங்க. எல்லாருக்கும் வெயிட் வெயிட் வெயிட். அக்கா கொடுங்க ப்ளீஸ் கா. थैंक यू. நீங்க சாப்பிட்டு இருங்க, இது வரேன். என்ன அப்படி பாக்குற? ரொம்ப நேரமா உன் கையில இருக்கிற சிகரெட்டை பார்த்தாலே தெரியுது. ரொம்ப நாளாவே உன் முகத்துல சிரிப்பே இல்லைன்னு. ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஜாப் இல்லாம இருக்கிறது, கல்யாணம் ஆகாம இருக்கிறது, பணம் சம்பாதிக்காம இருக்கிறதுன்னு இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட நீ சிரிக்காம இருந்தா உன்னோட என்டையர் லைஃப்ல ஒரு நாளை தொலைச்ச மாதிரி.
ஏதோ டென்ஷன் ரிலீஃப் பண்றதுக்காக சிகரெட் குடிக்க இங்க வந்திருக்கு. அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்யாம எங்கேயோ முறைச்சு பார்த்துட்டு இருந்தா என்ன யூஸ்? முதல்ல சிகரெட்டை என்ஜாய் பண்ணுங்க. அந்த பையனை பாருங்க, பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கூட பார்க்காம ஐஸ்கிரீம் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். அந்த மாதிரி சிகரெட்டை என்ஜாய் பண்ணி குடிங்க. லாஸ்ட் பஃப்ல ரொம்ப டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ஜாய். ஹலோ, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்ன வாழ்க்கடா அது. அன்னைக்கு சுகாசினி கிட்ட இருந்த நல்ல குணத்தை பார்த்தேன். செகண்ட் டைம் காலேஜ் கிட்ட ஒரு நாள். சாரி சாரி, ரியலி சாரி. அப்ப அந்த பொண்ணோட குடும்பத்தனத்தை பார்த்தேன். இன்னொரு நாள் ஹலோ, என்ன ரைட் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். இதுல இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனவங்களெல்லாம் உடனடியாக ரிலீஸ் பண்ண. இந்த ரைடு விஷயம்லாம் ரெக்கார்ட்ஸில் கூட இருக்கக்கூடாது. விஷயம் வெளியே லீக் ஆகக்கூடாது. அன்னைக்கு அவளோட அப்பாவித்தனத்தை பார்த்தேன். அவளை அப்படி பார்த்ததும் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. போஸ்டிங் காலியாக இருக்கா? இல்லை சார். ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணணும். போஸ்டிங் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்பெஷலாக அப்பாயிண்ட் பண்ணிவிடு. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் நம்ம ஹோட்டலில் இருக்கு. தட்ஸ் மை ஆர்டர். ஓகே ஓகே சார். அவ்வளோ சென்சிட்டிவான பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் ஆகும்னு தெரியும். அதனால தான் டைரெக்டாக அப்ரோச் பண்ணாமல் என் பைக்கை வச்சு ப்ளே பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் பிளான்டாக தான் பண்ணேன். ஆனால் அவளை நான் உண்மையாக விரும்பினேன். இப்போ கூட இதெல்லாம் அவளுக்கு தெரியணும்னு நான் எதிர்பார்க்கல. என் காதல் அவளுக்கு புரிஞ்சால் அதுவே போதும். ஆனால் அவள் அதை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏய் நில்லு. என்ன யோசிச்சியா? கொஞ்சம் டைம் தானே கேட்ட. இப்பதானே சொல்லிருக்கீங்க, அதுக்குள்ள அவசரமா? வயசு போயிட்டு இருக்குமா, காத்துட்டு இருக்க முடியாது. உனக்கு என்ன தெரியும்? வேற ஒன்றும் வேலை இல்லையா? நான் செய்கிற வேலையெல்லாம் வெளியே சொல்றது இல்லை. ஏன் அப்படி ஒரு வேலையா? ரொம்ப ஓவரா போயிடுச்சுல. சரி போக போக தெரிஞ்சுக்கலாம். நச்சு நற்கடி ஒரு முத்தம் கொடுத்துருக்கலாம். Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. Good morning. Good morning, sir. இது ஆஃபீஸ்.
நான் இங்க பாஸ். என்ன நாகரிகம் இல்லாம இப்படி? இப்போ உனக்கு நான் பாஸ். போய் என்னோட டார்லிங்கை கூட்டு வைப்போம். நான் சுகாசினியோட பாஸ். வா வா உட்காரு. போப்பா. நானா? உன்னதான் போ. சொன்னாதானே நான் போகணுமா வேண்டாமான்னு தெரியும். நான் போறேன். என்னை பத்தி என்ன முடிவு பண்ண? இது ஆஃபீஸ். எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ்னு என்கிட்டயே சொல்றீங்க. அவனும் புலம்புறான், நீயும் சொல்லிட்டு இருக்க. நான் என்னமோ அங்கேயும் இங்கேயும் சும்மா சுத்திட்டு இருக்கிற மாதிரி. எனக்கும் 1000 வேலை இருக்கு. சொல்லு. என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டு? நான் எங்கேயோ இருக்கேன், நீ சொல்லு. நானா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன். நீ முதல்ல போனை கட் பண்ணு. இங்க ஒரு சின்ன ஜர்க் இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. எனக்கு இந்த எம்டியை விட காஃபி ஷாப்ல மீட் பண்ண சந்தீப்பை தான் பிடிச்சிருக்கு. கீழே வெயிட் பண்றேன். சின்ன இருக்குடி. ஆத்தங்கர ஓரத்து நின்னாலே கீழ் கக்கம் குறிச்சது போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்டா பட்டுன்னு மேல. சார், என்னடா அவ்வளவு சீரியஸா பேப்பர் படிச்சிட்டு இருக்க? பேப்பர் படிச்சா மூளைக்கு நல்லதான் சார். மூளைக்கு நல்லது? ஆமா சார். அப்ப நீ எதுக்கு படிக்கிற? உனக்கு தான் அது இல்லையே. போங்க சார், உங்களுக்கு எல்லாமே காமெடி தான். பேப்பர் படிச்சா ஜிகே வளரும் சார். பாரு, அது சரி. உனக்கு வளர்ந்துருச்சா? என்ன சார் இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறீங்க? எனக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணும் இல்ல. வேணும்னா நீங்க ஏதாவது கேளுங்க, டக்குன்னு பதில் சொல்லுவேன். வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது உனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் வரும். வேணும்னா நான் பெட்டு கட்டுறேன் சார். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லலைனா நான் 1000 ரூபா தரேன். அதே நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லனா ஜஸ்ட் 100 ரூபா கொடுங்க போதும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. எஸ். சரி, ஓகே. முதல்ல நீ கேளு. அமிதாப் பச்சனை விட அபிஷேக் பச்சன் எந்த விஷயத்துல அதிகம்? சபா, ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டீங்க. ஏற்கனவே பாலிவுட்னா எனக்கு அவ்வளோ டச் இல்லை. சரி, இந்த நான் தோத்துட்டேன். 100. அமிதாப் பச்சனை விட அபிஷேக் பச்சன் ஹைட் அதிகம் சார். நீங்க கேளுங்க. ஆமா, இப்போ ரீசெண்டா மாவீரன் ஒரு படம் பார்த்தியா? நான் கூட பார்த்தேன் சார், 4 தடவை. அதுல ஹீரோ பேரு இந்த ஜென்மத்துல ஹர்ஷன், போன ஜென்மத்துல காலபைரவன். 100 பேத்த கச்சக் கச்சக்னு குத்தி கொண்டா சார். கரெக்டா சொன்னடா. ஹீரோ பேர் ஓகே. அந்த 100 பேரை கொன்னாங்கன்னு சொன்னி, அவங்க பேரு எந்த 100 பேர் சார்? அதான் அந்த ஹீரோ கொன்னார்ல, அந்த 100 பேரோட பேரு. தோத்தியா? குடு. என்ன அவ இன்னும் வரல? தாஸ், நீ கிளம்பு. வாயை கொடுத்ததுக்கு 1000 ரூபாய் பல்பு. ஐயோ, எதுக்காக இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? மெதுவா போங்க சந்தீப், பயமா இருக்கு. பயப்படாத. நீயும் டிரைவிங் கத்துக்கிட்டா பயம் போயிடும். நான் கத்து கொடுக்குறேன், நீங்க வா. கியர் நான் பாத்துக்கிறேன். ஆக்சிலேட்டர் மட்டும் ஸ்லோவா கொடு. ஓகே, போ. மெதுவா. இரு, அப்படி இல்லை. திரும்ப திரும்ப பார்த்து இப்படி இப்படி. இங்கிருந்து பார்க்க நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல?
உன்னை விடவா? அப்படின்னா எங்க 2 பேரையும் சேர்த்து போட்டோ எடு. ஏய், நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம். சுகுமாரன் மாறனியா சுகம் காண வந்தாயா கொடி போல சாயும் என்னை கையேந்தி கொள்வாயா முத்தங்கள் தித்திக்கலாம் மோகம் ஒரு கதையாகலாம் ஆசை கனல் பத்திக்கலாம் கவிதைகளே நெஞ்சினில் எழுதிடலாமா சுகுமாரன் மாறனியா சுகம் காண வந்தாயா கொடி போல சாயம் நீதான் என்னை தீண்டும் இன்பத்தீயா நீ அனலென நெருங்கிடும் போது நான் மெழுகென உருகவா நீ அலையென உயர்ந்திடும் போது நான் கரையென தாங்கவா குளிர் காற்று வீசிடும் போதே ஒரு போர்வையாகிடவா இரு தேகம் உரசிடும் போது சரி பாதியாகிடவா நீ என் செய்தாய் நான் ஏன் வேர்க்கின்றேன் நான் மழை தந்தேன் நீ பூ பூக்கின்றாய் சுகுமாரன் மாறனியா சுகம் காண வந்தாயா கொடி போல சாயும் நீதான் என்னை தீண்டும் இன்பத்தீயா நான் உனக்கென பிறந்தவள் தானே நீ இருக்கரம் நீட்டிவா ஆண் துணையினை தேடிடும் பெண்மை தேன் இதழ்களில் சிந்தவா விழி மூடி நீ தொடும் போதே விளையாட்டை தொடங்கிடவா நதியாக கலந்திடும் நேரம் உனதாசை அடங்கிடுமா நீ என் செய்தாய் நான் ஏன் வேர்க்கின்றேன் நான் மழை தந்தேன் நீ பூ பூக்கின்றாய் ஒரு பொண்ணு செய்யக்கூடாத தப்ப நான் செஞ்சுட்டேன். என் மேல நம்பிக்கை வச்சு என்னை தனியா ஆபீஸ்க்கு அமிச்ச எங்க அப்பா அம்மாக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. தினமும் என்கிட்ட ஃபோன்ல பேசுவா. எவ்வளோ பிஸியா இருந்தாலும் மிஸ்ட் கால் பார்த்துட்டு கால் பண்ணுவா. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து 4 நாளா ஒரு கால் கூட இல்லை. நான் ஏமாந்துட்டேனா?
தம்பி இல்லம்மா. சந்தீப் இல்லம்மா. சந்தீப் இல்லம்மா. சந்தீப் 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 இல்ல, செத்து போயிட்டாரு. இந்தாம்மா அவரோட டைரி. தனிமரமாக இருந்த என் வாழ்க்கையில் சுகாசினி வந்ததுக்கப்புறம் காலம் ரொம்ப வேகமாக ஓடிச்சு. அவள் காதல் இல்லாமல் வாழ முடியாதுன்னு தோணுது. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கே தெரியாமல் ரொம்ப நெருங்கிட்டோம். அந்த நிமிஷத்துல இருந்து அவளை பார்க்காம என் அம்மா மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் அவளுக்கு பர்த்டே வருது. சுகாசினிக்கு பர்த்டே விஷஸ் சொல்லி அவள் பேரண்ட்ஸ் கிட்ட எங்கள் காதலை பற்றி சொல்லி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அந்த நாள் வரைக்கும் நான் அவகிட்ட பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். சாரி சாரி சுகாசினி. சுகாசினி தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு சந்தீப் கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனா அம்மா சுகாசினி, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்மா. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு எங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்ப. இந்த தடவை நாங்களே உனக்கு ஞாபகப்படுத்துறோம். சாரிப்பா. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்குமா சாரி சொல்லணும்? சுகாசினி, கொஞ்சம் பேரு லட்சியத்தை முதல்லயே தீர்மானிச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிப்பாங்க. கொஞ்சம் பேரு பயணத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லட்சியத்தை தீர்மானிச்சுப்பாங்க. இதுல தீர்மானம் உன்னோடது. இது வரைக்கும் உன்னை இப்படி பார்த்ததில்ல. நீ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கணுமா, அதுதான் அம்மா எங்களுக்கும் வேணும். சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுமா, கோயிலுக்கு போலாம். அது கூட நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஏம்பா, எப்படி கொடுப்ப? கவர்ல போட்டு கொடுப்பேன். என்ன எகத்தாளமா? ராத்திரி அடிச்சதுன்னு இறங்கலையா? சரிதான். உனக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், அதை முதல்ல சொல்லு. எதுக்குப்பா கத்துற? இந்தா இதை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பேக் பண்ணி வை. இதில் உள்ள மொத்தத்தையும் பேக் பண்ணி தர்றேன், நீயே எடுத்துக்கிட்டு போ. ஏயா, நீ காய்கறி வியாபாரம் பண்றியா இல்ல வேற ஏதாவது வியாபாரம் பண்றியா? எல்லாம் புழுவா இருக்கு. இதை தின்னன்னு வச்சுக்கோ, என் வயிற்றோட கதி அவ்வளவுதான். சரி விடு. இந்த முருங்காய் என்ன விலை? 80 ரூபா. 80 ரூபாயா? ஆமா. யோயோ, அதை எதுக்கே திறந்து பாக்குற? சரி சரி, அதை பேக் பண்ணு. ஏய், யாரா இந்த பாக்ஸை வச்சது? எங்க எடுத்துட்டு போகணும் தெரியாது? ஐயா வாங்கல. இங்க பாரு. சொல்லுங்க. இதுல கையை வைக்காதீங்க. சரி, இந்த பூமாலையில ரெண்டும் கொஞ்சம் உதிரி பூவும் கட்டி கொடு. சரிங்க ஐயா. ஏய், சீக்கிரம் வாங்கடா. ஏய், போட்டேண்ணா. இது என்னது தானே? ஆமாமா, எடுத்துட்டு போ. சரி. சொன்னதெல்லாம் வாங்கிட்டீங்களா?
என்னடா எங்க இருக்கீங்க? இப்பதான் சிட்டியை தாண்டுறோண்ணா. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? எல்லாம் கரெக்டா இருக்குண்ணா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சென்ட்ரல் போய் சேர்ந்துருவோண்ணா. அப்படின்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? நான் இருக்கிற இடத்துல ப்ராப்ளம் ஆனா நான் இருந்தா நீங்க இருக்கிற மாதிரி லாரி ஃபுல்லா கண்ணும் பாம்பும் வச்சிருக்கோம். நம்மள பார்த்து தான் அவங்க பயப்படணும். முதல்ல ஓவர் ஆக்ஷனை நிறுத்து. தப்பு நடந்துச்சு, நீ உயிரோட இருக்க மாட்டேன். ப்ராப்ளமா? நான் இருக்கும்போதா? யாரா அவன் நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்கான்? ஏய் வேகமா போ, வேகமா போ. இன்னும் ஃபாஸ்டா போடா. ஏய் ஷூட் பண்ணுங்கடா, ஷூட் பண்ணுங்க. இன்னைக்கு என் சுஹாஸ்லியோட பர்த்டே. சீக்கிரமா போய் மீட் பண்ணோம். டைம் ஆயிடுச்சு. செத்தாண்டா. ஜாக்கிரதம்மா, படியில கால் தடுமாறி விழுந்துற போறேன். பிரசாதம் எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க.
not ready to marry. வீட்டுக்கு வந்து சொல்லிட்டா உனக்கு ஜோடி. மம்மி டாடி விளையாட்டு விளையாடடா, பாக்கி செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதடா. அது போல விளையாட்டு அறியாதடி, ஃபர்ஸ்ட் நைட்டும் என்னன்னு புரியாதடி. கொக்கரக்கா கொக்கரக்கா கோழி, கொத்தி கொண்டு போனி. கொக்கரக்கா கொக்கரக்கா கோழி, கொத்தி கொண்டு போனி. நேஷனல் ஹைவேல ஹை கிளாஸ் ஐட்டம் நீயே, காமத்தின் மாளிகையில் ஆடும் ஃபிகரும் நீயே. கார்ல ஒரு பொண்ணு இருக்கு பாருடா. எனக்கு ஒன்னிடாத உண்மையை சொல்லிடுற. இவளுக்கு எந்த நம்பர்ல இருந்து போன் வந்திருக்குன்னு பாரு. சார்ண்ணா, அண்ணா இது லேண்ட்லைன் நம்பர்ண்ணா. அவங்க யாருன்னு பார்த்து கொண்டுடு.
இவ்வளோ நாள் கோமாவிலே இருக்காரு. கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சார் 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 உள்ள போங்க. சொன்னா கேளுங்க. வெளில போக கூடாது. இருங்க. வாங்க. இல்லைங்க. குட்மார்னிங்மா, வந்துட்டியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன அப்படி பார்க்குற? கேஸ் ஆயிடுமோன்னு பயப்படுறியோ? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? கொண்டுட்டியல்ல? சொல்லு, என்னாச்சு? இல்ல அங்கிள், கொல்லல. வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு கொண்டுடாத. குறி தப்பிடுச்சா? ஷூட் பண்றதுக்கு பயம் வந்துருச்சா? கொல்ல நினைச்ச ஆளு கிடைக்கலையா? இல்ல கிடைச்ச ஆளு கொல்ல முடியலையா? என்ன நடந்துச்சு சொல்லு. யாரையோ பழி வாங்குறதுக்காக நீ ராத்திரியே கிளம்பி போன? ச்சே, கையில கண்ணு மட்டும் இருந்ததுன்னா யாரு மேல கோபம் இருக்கோ அவங்கள சுட்டு தள்ளிடுவேன்னு சொன்ன. நேத்து என்ன எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, என் லைஃபை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு நீ வருத்தப்பட்ட. அடிக்கடி நீ தோத்துக்கிட்டே இருந்ததுனால விரக்தி அடைஞ்ச உனக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தேன். ஆனா நீ அதை யூஸ் பண்ணிக்கல. லைஃப்ல மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால சாதிக்கலைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சு நீ சாதிக்காம வந்திருக்கேன்னா நிச்சயமா அது உன்னோட விதிதான். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வாழணும்னு அவசியமே கிடையாது. என்னை காப்பாத்துனதுக்காக உன் எதிரியை கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு கர்வப்பட்டேன். பகையை தீர்த்துட்டு பயத்தை போக்கிட்டு தைரியமா வாழ்வேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உன் கையில ஒரு கன் இருந்தும் அதுக்குள்ள ஒரு புல்லட் இருந்தும் நீ கொல்ல வேண்டிய உன் எதிரில இருந்தும் நீ எதையும் யோசிக்காம அவனை சுற்றுக்கொட்ட. கொல்ல நினைச்ச ஆளு கிடைக்கலையா? இல்ல கிடைச்ச ஆளு கொல்ல முடியலையா? என்ன நடந்துச்சு சொல்லு. என்னன்னு சொல்றது? நான் எங்க போனாலும் அங்க நீ வந்ததை சொல்லவா? இல்ல இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீதான் காரணம்னு சொல்லவா? அனிதாவோட வாழ்க்கையில விளையாடின அந்த ஹோட்டலோட சேர்மன் நீதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு சுயநலவாதின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. சந்தீப்போட அப்பா நீதானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு நல்ல பையன் எப்படி ஓம் புள்ளையா இருக்க முடியும்னு யோசிச்சேன். நீ படத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு இப்பதான்டா எனக்கு தெரிஞ்சது. தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. போன 3 மாசமா வீட்டுக்கு வரவே இல்லம்மா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ரவுடிங்களை விட்டு என் அப்பா அம்மாவை கதற கதற கொண்டவன் நீதானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு கொடூரமானவன்னு தெரிஞ்சது. நான் உண்மையை சொல்லிடுறேன். உங்க அம்மா அப்பாவை கொன்னது கிருஷ்ண பிரசாத்.
உன்ன மாதிரி ஒரு ராட்சசனை எதுக்கு மீட் பண்ணன்னு யோசிச்சேன். அன்னைக்கு ராத்திரி நடந்த ஆக்சிடென்ட்ல நான் காப்பாத்தினது ஒரு நல்லவனன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு பெரிய கிரிமினல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் கையாலேயே உன்னை சுட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருக்கக்கூடாது. நீ கொடுத்த கண்ணால உன்னையே நான் சுட போறேன். உன் கையில ஒரு கன் இருந்தும் அதுக்குள்ள ஒரு புல்லட் இருந்தும் நீ கொல்ல வேண்டிய உன் எதிரில இருந்தும் நீ எதையும் யோசிக்காம அவனை சுட்டுக்கோ. பிரபல தொழிலதிபர் என்ற போர்வையில் நாட்டையும் நாட்டு மக்களையும் ஏமாற்றி பல மோசடிகளை அரங்கேற்றிய கிருஷ்ண பிரசாத் என்கிற கேபியின் ரகசியங்களை சிபிஐ கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்ததால் நாடெங்கும் பதற்றம் நிலவுகிறது. 3 மாசத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு வந்த ஒரு ஃபோன் கால் மூலமா நம்ம மாநிலத்துல மிகப்பெரிய தொழிலதிபரா இருந்த கிருஷ்ண பிரசாத் சம்பந்தப்பட்ட கேங் மேல சிபிஐ ஆபீசர் சந்தீப் அட்டாக் பண்ணாரு. அங்கிருந்த ரவுடிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட விசாரிச்சப்போ நம்ம நாட்டுல தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணி எல்லா தீவிரவாதிகளுக்கும் சப்போர்ட் பண்ண கிருஷ்ண பிரசாத் பத்தின உண்மைகள் வெளியில தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் பிடியில சிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்த கிருஷ்ண பிரசாத் இவ்வளவு நாளா வெளிநாட்டுல தலைமறைவா இருந்திருக்காரு. நேத்து ராத்திரி தான் இந்த தகவல் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸ் பிடியில இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்ச அவரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டாரு. நாங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அவர் யாரோ காப்பாத்திட்டாங்க. நம்ம நாட்டுக்கு துரோகம் செஞ்ச இந்த கிருஷ்ண பிரசாத்தை உயிரோடவோ பிணமாவோ பிடிச்சு தர்றவங்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும்னு நம்ம அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு. இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் காவல்துறைக்கு உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். நீ செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல, சரியாதான் செஞ்சிருக்க. இந்த மாதிரி ஆளுங்க உயிரோட இருந்தா நாட்டையே சுடுகாட மாத்திருவானுங்க. என் அப்பாவை கொல்ல முடியாம நான் அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தேன். என்னால செய்ய முடியாதது நீ செஞ்சிருக்க. நீ செஞ்சா குற்றம், நான் செஞ்சா சட்டம். என்ன அப்படி பார்க்குற? நான் எப்படி உயிரோட இருக்கேன்னா என் கொலைக்கு தான் என் உயிரை காப்பாற்றணும். இன்னும் என்ன டவுட்? நான் சிபிஐ ஆஃபீஸர். ஆனால் எனக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு பிடிக்காது. சீக்ரெட் ஜாப்ல அதான் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தேன். நீ ரொம்ப புத்திசாலிதான். அதனால தானே உன்னை செலக்ட் பண்ணேன். நான் மட்டும் என்னவா? அதனால தான் என் லைஃப் பார்ட்னரை ஒன்றை செலக்ட் பண்ணேன். நீ காதல் அம்பு எய்தாலே நான் வானம் நோக்கி போவேன் போவேனே, என் ஜீவன் உன்னை